அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன், பாகம் 5, அத்தியாயம் 41. இனி வளர்பிறை தேய்பிறை அல்ல. பிரம்மதேச ஆலயத்தின் பின்புறம் அமைத்திருந்த மூங்கில் காற்றில் தகட மேடை அமைக்கப்பட்டு இருந்தது. ராஜேந்திர சோழனின் 4 மகன்களும் அவனது உடலை சுமந்தபடி மேடையேறி சிதையின் மீது வைத்தனர். அகில் மற்றும் சந்தன கட்டைகளால் அமைக்கப்பட்டிருந்த சிதையை நோக்கி நடந்தாள் வீரமாதேவி. வாழ்க்கையில் எக்கணமும் கணவனை விட்டு பிரிந்ததில்லை, மரணத்தில் மட்டும் பிரிவானேன் என்றுதான் உடன்கட்டை ஏறப்போவதாக அறிவித்தாள். பிள்ளைகளும் மகள் அம்மங்கையும் அருண்மொழியும் வேண்டாம் என்று தடுத்தும் கேட்கவில்லை. சோழ கிருமி அவரவர் உள்வினைக்கேற்ப எடுத்த வடிவையே தான் எடுக்கும். அதனால் தான் சரித்திரம் திரும்புகிறது என்று அனைவரும் கருதுகின்றனர் என்றாரே பரசிகாமணி கொங்காழ்வார். அவர் கூற்றுப்படிதான் நடக்கிறது. வானவன் மாதேவி சுந்தர சோழனுடன் உடன்கட்டை ஏறினாள். இவள் ராஜேந்திர சோழனுக்காக உடன்கட்டை ஏறுகிறாள். இதோ ராஜாதிராஜன் சிதைக்கு தீ மூட்டுவதற்காக தீப்பந்தத்துடன் மேடை ஏறுகிறான். இவளும் தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து மேடையை நோக்கி நகர்ந்தாள். அரச குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் மக்களும் அவளது நெஞ்சுரத்தை கண்டு திகைத்தனர். எரியும் தீயை நோக்கி நடந்தவள் ராஜேந்திரனின் தலைப்பக்கமாக சென்று நின்றாள். கண்களை மூடி கைகூப்பி நின்றவள் திடீரென்று கண்களை திறந்து தீப்பந்தத்துடன் நிற்கும் மகனை பார்த்தாள். ராஜாதிராஜா, சோழத்தை கிருமியிடமிருந்து காப்பாற்று. அத்திமலை தேவனின் சிலையை எப்படியாவது கண்டுபிடித்து அஸ்வமேதம் நடத்து. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எந்த துறவியிடமும் சாபங்களை பெறாதே. என்று துறவிகளால் சபிக்கப்படுகிறோமோ அப்போது சோழம் அழியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோழம் ஆள் போல் தலைக்கும் என்கிற உத்தரவாதத்தை உனது தந்தையின் சிதையில் நீ வைத்து அக்னிக்கு முன்பாக எனக்கு கையில் அடித்து வாக்கு கொடு. கணவனின் சிதையின் முன்பாக வீரமாதேவி கை நீட்ட அவளது கைமேல் தனது கையை வைத்தான் ராஜாதிராஜன். நல்லது மகனே, நான் உனது தந்தையுடன் புறப்படுகிறேன். உடன்கட்டை ஏறியவுடன் உனக்கு நல்ல தகவல் வந்து சேரும். நான் எனது கணவருக்கு உண்மையானவளாக நடந்து கொண்டு தொண்டாற்றியது உண்மையானால் நான் உடன்கட்டை ஏறப்போகும் எனது கணவரின் சிதையில் மூட்டப்பட்ட அக்னி அணைவதற்குள் அத்திமலை தேவனை பற்றிய தகவல் எனது மகனுக்கு கிட்டும் என்றபடி சிதையில் ஏறி கணவனின் தலையை தனது மடியில் எடுத்துக் கொண்டாள். கொழுந்துவிட்டிருந்த தீயை அனைவரும் கண்ணீருடன் பார்க்க தீயின் நாக்குகள் வீரமாதேவியை மூடிய அதே சமயம் அனபாயன் ராஜாதிராஜன் பின்பாக வந்து நின்றான். அத்திமலை தேவனை பற்றி ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. அனபாயன் கூறியவுடன் திகைத்து போய் அவனை திரும்பி பார்த்தவன் மீண்டும் சிதையை பார்த்தபோது அதிலிருந்து கரும்புகை புறப்பட்டு கொண்டிருந்தது. அனபாயா, நானும் எனது சகோதரர்களும் ஈமைக்கிரியைகள் முடியும் வரை பிரம்மதேசத்திலிருந்து கிளம்ப முடியாது. நீ உடன் புறப்பட்டு சென்று அந்த தகவலை குறித்து விசாரி. ராஜாதிராஜன் கூற தலையசைத்துவிட்டு தனது புறவின் மீது தாவி ஏறினான் அனபாயன். ராஜாதிராஜன் எரியும் சிதையின் அருகிலிருந்து குரல் கொடுத்தான். எச்சரிக்கை அனபாயா, இனி சூழ்ச்சி, வஞ்சம், கொலை, நம்பிக்கை துரோகம் இல்லாத அரசியலை நடத்த வேண்டும். இது எனது தந்தையின் இறுதி விருப்பம். எனவே உயிர் பலி வாங்காமல் விசாரணையை நடத்து. இனியும் சோழ கிருமி வளர்பிறையாக இருக்கக்கூடாது, தேய்பிறையாகவே இருக்க வேண்டும். ராஜாதிராஜன் கூற அனபாயன் தலையசைத்துவிட்டு தனது புறவியின் விழாவில் உதைக்க அது காஞ்சியை நோக்கி பறந்தது. 42. பாய்கிறான் அனபாயன். கீழை சாளுக்கிய மன்னன் ராஜ நரேந்திரனுக்கும் சோழ இளவரசி அம்மங்கை தேவிக்கும் பிறந்த அனபாயனுக்கு தொட்டிலில் இட்ட பெயர் விஷ்ணுவர்தனன். அவன் நகரேசு காஞ்சி, புருஷேஷு விஷ்ணு என்கிற புலவன் பாரவி வாக்குப்படி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்க அவனுக்கு விஷ்ணுவர்தனன் என்று பெயர் சூட்டியது ராஜராஜனின் புதல்வி குந்தவி. வேங்கி நாட்டு விமலாதித்தனின் பெயரனான விஷ்ணுவர்தனின் அழகை கண்டு பிரமிக்காதவர் கிடையாது. அவரவர் தங்களது விருப்பமான பெயர்களை எல்லாம் குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். அம்மங்கை தனது தந்தையின் பெயரான ராஜேந்திரன் என்று குழந்தைக்கு பெயரிட்டான். ஜெயதரன், ஜெயதுங்கன், கரிகாலன், ராஜநாராயணன், உலகுய்ய வந்தான், மனுகுல தீபன் என்றெல்லாம் அவனுக்கு பெயரிட்டனர். தனது பெயரினை காண வந்த சோழ மன்னர் ராஜேந்திரன் அவனது அழகைக் கண்டு பிரமித்தான். ராஜேந்திரன் தொட்டிலினுள் எட்டி பார்த்தபோது
தனது கையை திருமாலின் அபயஹஸ்தம் போன்று குழந்தை காட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு மலைத்து அவனுக்கு அத்தியூர் வரதனின் பெயரையும் சேர்த்து அனவரத அபயன் என்று பெயரிட்டான் ராஜேந்திரன். அனவரதமும் அனைவருக்கும் அபயமளிக்கப் போகிறவன் என்கிற பொருளில் ராஜேந்திர சோழன் வைத்த பெயர் சுருங்கி விஷ்ணுவர்த்தனின் பெயர் அனபாயன் என்று சுருங்கியது. அவனது அழகை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த ராஜேந்திரன் ராஜராஜ நரேந்திரனிடமும் மகள் அம்மங்கையிடமும் ஒரு வேண்டுகோள் விடுத்தான். தனது பெயரனை தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வளர்த்து வருவதாக கூற அவர்களும் சம்மதித்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே அனபாயன் கங்கை கொண்ட சோழபுரத்தில்தான் வளர்ந்தான். வேங்கி நாட்டின் பட்டத்து இளவரசனாக பட்டம் சூட்டிக்கொண்டு மீண்டும் பாட்டனார் அரண்மனைக்கு வந்துவிட்டான். குழந்தை பருவத்தை விட்டு குமர பருவத்தை எட்டி பிடித்திருந்த அனபாயனின் தேகத்தை யௌவனம் ஆக்கிரமித்துக் கொள்ள தொடங்கியிருந்தது. மெல்லிய மீசை அவனது தடித்த உதட்டின் மேல்புறத்தில் தோன்ற அவனது வெண்மையான முகத்திற்கு அது அழகு சேர்த்தது. ராஜேந்திரனின் 4 குமாரர்களுடன் அவன் நெருங்கி பழகினாலும் ராஜ மகேந்திரன் என்கிற 3வது மாமன் அவனுக்கு மிகவும் ஆருயிர் நண்பனாக திகழ்ந்தான். பிரம்மதேசத்தில் திடீரென்று பாட்டன் ராஜேந்திர சோழன் இறந்தது அனபாயனை மிகவும் பாதித்துவிட்டு இருந்தது. பெரிய மாமன் ராஜாதிராஜன் அடுத்த மன்னனாக பதவியேற்க இருந்த நிலையில் தான் இன்னமும் சோழ நாட்டில் இருப்பதா அல்லது வேங்கி நாட்டிற்கு திரும்பி செல்வதா என்று யோசித்தபடி தனது புறவியை காஞ்சியை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்தான். பாட்டனார் ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டதால் மட்டுமே இவன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வாழ்ந்தான். இனி அவன் அங்கு தங்குவதை மற்றவர்கள் விரும்புவார்களா என்பது தெரியாது. இவனுக்கு வேங்கி நாட்டு மகுடம் காத்திருக்கிறது என்கிற நிலையில் இவன் வேங்கிக்கு செல்வதுதான் முறை. தான் வேங்கிக்கு செல்வதற்குள் பாட்டனார் ராஜேந்திரனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அத்திவரதனின் சிலையை கண்டுபிடித்து அசுமேத யாகம் செய்து சோழ கிருமியை அழிக்க வேண்டும். அதனை உடனே செய்து முடிக்க வேண்டும். பாட்டனாரின் அந்திம கிரியைகள் முடிப்பதற்குள் நல்ல தகவல்களை சேகரித்து மாமன் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு சென்று கொண்டிருந்தான். கரிய புறவியில் 16 பிராயங்களை நிரம்பிய அந்த குமரன் கம்பீரமாக பயணிப்பதை பாதையில் செல்பவர்கள் நின்று வியப்புடன் கவனித்தனர். குமரிகள் ஓரக்கண்ணால் அனபாயனை நோட்டம் விட்டு யார் இந்த அழகன் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டு இருந்தனர். தனது புறவியை காஞ்சிக்கு செலுத்தாமல் புறவார் பனங்காட்டூர் என்கிற சைவ சன்னதியை நோக்கி செலுத்தினான். அங்கிருக்கும் சிவதர்ம மடத்துக்குத்தான் அனபாயன் சென்று கொண்டிருந்தான். தென்னாட்காடு ஜில்லாவில் உள்ளது புறவார் பனங்காட்டூர். தற்போதைய பெயர் தெரியவில்லை. அங்கிருக்கும் சிவாலயத்தின் அருகே சிவதர்ம மடம் என்கிற மிக புகழ்பெற்ற மடத்தை கண்டராதித்த தேவரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் திறந்து வைத்து சிவதர்மத்தை பரப்பச் செய்தனர். சதானந்தன் என்கிற தேரோட்டி வெகு காலமாக பார்த்திப பல்லவனுக்கு தேரோட்டியாக திகழ்ந்தான். பார்த்திப பல்லவனின் தந்தை தர்மவர்மன் காலத்தில் சிறுவனாக அரண்மனை பணியில் சேர்ந்தவன் தேரோட்டுவதை கற்று அதில் சமர்த்தனாக இருந்தான். அவனையே தனது தேரோட்டியாக நியமித்துக் கொண்டான் பார்த்திபன். சேவூர் போரில் பார்த்திபனின் ரதத்தை செலுத்தி வீரபாண்டியன் தப்பி ஓடாமல் செய்ததில் சதானந்தனுக்கும் பெரும் பங்கு உண்டு. பார்த்திபன் இறந்ததும் அரண்மனை பணியை விட்டு புறங்காட்டூர் சிவதர்ம மடத்தில் சேர்ந்து சைவ திருப்பணியை ஆற்றிக் கொண்டிருந்தான். சிவதர்ம மடத்தின் வாயிலில் புறவியிலிருந்து இறங்கிய அனபாயன் மடத்தினுள் பிரவேசித்தான். திருநீட்டின் மணமும் அகில் தூபத்தின் புகை என அந்த சூழ்நிலை மிகவும் ரம்மியமாக காட்சி தந்தது. தான் சதானந்த சிவனடியாரை சந்திக்க வந்திருப்பதாக அனபாயன் கூறியதும் அவனை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். மிகவும் தளர்ந்து மஞ்சத்தில் கிடந்த அந்த முதியவர் வியப்புடன் அனபாயனை பார்த்தார். நான் வேங்கி நாட்டு இளவரசன் அனபாயன், ராஜேந்திர சோழரின் பேரன். அவரன் மரணம் அடைந்துவிட்ட நிலையில் ஒரு முக்கிய பணியாக தங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அனபாயன் கூறினான். இருமியபடி அவனை நோக்கி அமரும்படி செய்கை செய்தவர் பாக்குமர குவளையொன்றில் நீர் அருந்திவிட்டு தனது காவி துண்டினால் வாயை ஊற்றி கொண்டார். முதலாம் ராஜேந்திரர் இருந்ததை எண்ணி வருந்துகிறேன். நான் அவரது தந்தை ராஜராஜனை சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். குந்தவி பிராட்டி பொன்னாளில் வந்து தங்கிய போது பார்த்திருக்கிறேன். ஆதித்த கரிகாலனை நான் பல தடவை சந்தித்திருக்கிறேன். எப்போதெல்லாம் அவரது நண்பர் பார்த்திப பல்லவர் ஆதித்த கரிகாலனை சந்திக்க போவாரோ
அப்போதெல்லாம் நானும் உடன் செல்வேன். அவர் மட்டும் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் சோழ நாட்டை உன்னத நிலைக்கு விட்டு சென்றிருப்பார். என்ன செய்வது? விதியை மதியால் வெல்ல முயல்வதற்குள் சதி மதியை வென்று விடுகிறது. பெருமூச்சு ஒன்றை சிந்தினார் சதானந்தர். நானும் பார்த்திபருடன் இருந்திருக்க வேண்டியது. அன்று அவர் ரதத்தில் செல்லாமல் புறவில் சென்றதால் நான் அவருக்கு தேவைப்படவில்லை. அவர் இருந்ததும் எனக்கு காஞ்சியில் இருக்கவே பிடிக்கவில்லை. பல்லவத்தின் கடைசி வித்து அழிந்ததும் நான் சிவதர்ம மடத்திற்கு வந்துவிட்டேன். சதானந்தர் கூறினார். ஐயா, அத்திமலை தேவன் சிலையை மீண்டும் ஆலயத்தில் வைத்தால் சோழத்துக்கு கேடுகள் நீங்கும் என்று கொங்காழ்வார் என்கிற ஊழ்வினை படிப்பவர் கூறியிருக்கிறார். எனவே அந்த சிலையை பற்றிய தகவலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பிரபாள மாளிகையில் அந்த சிலை கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஆதித்த கரிகாலர் அதனை பொன்னாளியில் பதுக்கி வைத்ததாகவும் கூறுகிறார்கள். அதை குறித்து ஏதாவது தெரியுமா? அனபாயன் கேட்டான். ஆதித்த கரிகாலருக்கு அந்த சிலை கிடைத்ததா என்பது எனக்கு தெரியாது. அவர் அதனை பதுக்கி வைத்தாரா என்பது பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இரவு பார்த்திப பல்லவரின் தங்கை லலாடிகாவும் பல்லவ இளவரசி கல்பலதாவும் எனது தேரில் முக்கூடல் வேங்கடவன் ஆலயத்துக்கு சென்றபோது பல்லவ பொக்கிஷங்கள் ஆதித்த கரிகாலன் வசம் இருப்பதாக அறிந்தேன். பார்த்திப பல்லவருக்கும் தெரியாமல் அந்த பொக்கிஷங்களை பதுக்கி இருப்பதாக அறிந்தேன். ஆதித்த கரிகாலரை காதலிப்பது போன்று நடித்து அந்த பொக்கிஷங்களை வாங்கிவிட வேண்டும் என்று லலாடிகா இளவரசி கல்பலதாவுக்கு யோசனை கூட சொன்னார். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வாகீஸ்வரிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அது யார் வாகீஸ்வரி? அனபாயன் வியப்புடன் கேட்டான். பார்த்திப பல்லவரின் ஆலோசகர் மற்றும் அரண்மனை அதிகாரி விஜய மேதாபதியின் மகள். பார்த்திப பல்லவரும் கல்பலதா தேவியும் இறப்பதற்கு முதல் நாள் மாலை அத்திமலை ஆலயத்துக்கு சென்றனர். நான் தான் ரதத்தை செலுத்தினேன். வாகீஸ்வரியும் அந்த ரதத்தில் வந்தாள். வாகீஸ்வரி, ஆதித்த கரிகாலர் அளித்த வெள்ளிப்பட்டகத்துடன் நீயும் ஆலயத்துக்கு வா என்று கல்பலதா தேவி அழைக்க வாகீஸ்வரி அந்த வெள்ளிப்பட்டகத்தை சுமந்தபடி ஆலயத்துக்கு வந்தார். அந்த பெட்டகத்தினுள் ஏதோ முக்கிய பொருள் இருந்ததாக அவர்கள் பேசிக் கொண்டார்கள். வாகீஸ்வரியை கேட்டால் அந்த பெட்டகத்தில் என்ன இருந்தது என்பது தெரிய வரும். சதானந்தர் கூறினார். வாகீஸ்வரி எங்கே இருக்கிறாள்? அனபாயன் பரபரப்புடன் கேட்டான். பார்த்திபன் கல்பலதா தேவியுடன் விஜய மேதாவதியும் கொல்லப்பட்டார். அதனால் அவள் மனம் வெறுத்து மணிமங்கலத்தை சேர்ந்த வைர வியாபாரியை மணந்து கொண்டு அங்கேயே வசித்து வந்தாள். தற்போது விதவியாகி அங்கேயே உள்ள ராஜகோபால பெருமாள் ஆலயத்தின் அருகில் வசித்து வருகிறாள். சென்ற வாரம் இங்கே சிவாலயத்துக்கும் விஜயம் செய்தபோது அவளை சந்தித்தேன். வயது முதிர்ந்து விட்டாலும் நினைவுகள் பசுமையாக உள்ளன. நான் இங்கே இருப்பதை அறிந்து என்னை வந்து சந்தித்தாள். சதானந்தர் கூறினார். நீங்கள் இங்கே இருப்பதை பற்றி மதுராந்தக பரகேசரி மூவேந்தர் வேளாதான் கூறினார். அவர் எனது பாட்டனார் ராஜேந்திரனுக்கு மைத்துனர். அனபாயன் கூறினான். தெரியும், நான் இங்கு இருப்பதை அவரிடம் தெரிவிக்க சொன்னேன். மிகவும் தொன்மையான அத்திமலை தேவன் சிலை உலகிற்கு பயன்பட வேண்டும். மழையையும் ஆற்றலையும் கொடுக்க வல்ல அந்த சிலை ஆதித்த கரிகாலரால் எங்கோ பதுக்கப்பட்டு இருக்கிறது. எங்கள் பல்லவத்தின் பொக்கிஷமான அந்த சிலை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்கிற நல்ல செய்தியை கேட்டுவிட்டு நாங்கள் இறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த சிலையை பற்றி அறிந்த கடைசி பல்லவர்களாக நானும் வாகீஸ்வரி மட்டுமே உள்ளோம். எங்கள் காலம் முடிவதற்குள் அந்த சிலை கோயிலை சென்று அடைய வேண்டும். எனவேதான் பரகேசரியாருக்கு தகவலை அனுப்பினோம். சதானந்தர் கூறினார். இளவரசே, எப்பாடுபட்டாவது அத்திவரதனின் சிலையை மீண்டும் அத்திமலையிலேயே வைத்து விடுங்கள். களிமுற்றும் காலத்தில் கலிவரதன் தான் மக்களுக்கு அபயம் தரப் போகிறான். அத்தியானே அனவரத அபயம் அழைக்கப் போகிறான். சதானந்தர் கூறினார். அனபாயன் புன்னகைத்தான். அனவரத அபயன் என்பதுதான் எனது பெயர். எனது பாட்டனார் தான் அந்த பெயரை வைத்தார். அனபாயன் கூற,
அவனது தலையில் கை வைத்து அவனுக்கு ஆசி கூறினார். வாதாபி புலிகேசியை மணிமங்கலத்தில் வெற்றி கொண்டதுக்கு அடையாளமாக அங்கிருந்த வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் அருகே ராஜகோபாலர் ஆலயம் ஒன்றை எழுப்பினான் நரசிம்ம பல்லவன். கங்கை கரைக்கு படையெடுத்து சென்ற முதலாம் ராஜேந்திரன் காஞ்சியிலிருந்து மணிமங்கலம் வழியாக செல்லும் போது ராஜகோபாலர் ஆலயத்தை பார்த்துவிட்டு தனது படையெடுப்பு வெற்றி பெற்றால் ராஜகோபாலர் ஆலயத்தை விஸ்தாரமாக கட்டித் தருவதாக வேண்ட உத்திரலாட மன்னன் மகிபாலனை வென்றான். மீண்டும் காஞ்சிக்கு வந்தவன் ராஜகோபால சுவாமி ஆலயத்தை பெரிதாக கட்டினான். இன்றும் மணிமங்கலத்தில் தாம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் ராஜகோபாலர் மற்றும் வைகுண்ட பெருமாள் ஆலயங்கள் உள்ளன. ராஜகோபாலர் இடது கையில் சக்கரமும் வலது கையில் சங்கும் வைத்துக் கொண்டு வித்தியாச கோலத்தில் காட்சி தருகிறார். காஞ்சியிலிருந்து திருவரங்கம் புறப்பட்ட ராமானுஜர் மணிமங்கலம் ராஜகோபாலர் ஆலயத்தில் இரவு தங்கியதாக குறிப்புகள் கூறுகின்றன. இங்கேதான் அனபாயனும் ராமானுஜரை முதலாக சந்தித்தார். வருங்காலத்தில் அனபாயன் 1ஆம் குலோத்துங்கனாக அரியணை ஏறப் போவதும் அவனது பேரன் 2ஆம் குலோத்துங்கன் ராமானுஜருடன் மோத அதனால் அவர் கொய்சலம் சென்றதும் சரித்திரங்கள். இன்றும் மணிமங்கலத்தில் ராஜகோபாலரின் கோயில் உள்ளது. அங்குதான் விஜய மேதாபதியின் மகள் வாகீஸ்வரி கணவன் விஸ்வவம்பரர் என்கிற வைர வியாபாரியோடு வாழ்ந்தாள். அனபாயன் மணிமங்கலத்துக்கு சென்றபோது வாகீஸ்வரி தனது வீட்டில் இல்லை. ராஜகோபாலர் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார் என்று பணிப்பெண் கூறினாள். அவளுக்காக காத்திராமல் ஆலயத்துக்கு சென்ற அனபாயன் அங்கு மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதைக் கண்டு திகைத்தான். காஞ்சியிலிருந்து திருவரங்கம் செல்லும் துறவி ராமானுஜர் மணிமங்கலம் ராஜகோபாலர் சன்னதியில் இரவை கழிக்க உள்ளார் என்று அனபாயனுக்கு கூறப்பட அவன் கூட்டத்தினில் நுழைந்து முன்பாக நின்றான். சிவந்த தேகத்துடன் காசாயம் அணிந்திருந்த ராமானுஜர் மலர்ந்த முகத்துடன் மக்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். இடது கையில் திரிதண்டத்தையும் வலது கையால் மக்களுக்கு துளசி மற்றும் மலர்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் ஒரு வெள்ளிப்பட்டகம் வைக்கப்பட்டு இருந்தது. அதில் ராமானுஜர் ஆராதிக்கும் சாலக்கிரம மூர்த்திகள் வைக்கப்பட்டு இருந்தன. அவற்றின் மீது பரத்தியிருந்த துளசியை எடுத்து ஆசி கூறிய மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் வாகீஸ்வரி அம்மையை எங்கே தேடுவது? வாகீஸ்வரி அம்மை எங்கே இருக்கிறார்? அர்ச்சகர் ஒருவரை கேட்டான் அனபாயன். அதோ சுவாமி ராமானுஜர் பின்பாக கை கூப்பி நிற்கின்றவர் தான் வாகீஸ்வரி. அவர் கூற அந்த பெண்மணியை நோக்கினான் அனபாயன். வயது முதிர்ந்திருந்தாலும் கண்களில் ஒளி குறையவில்லை. பக்தியுடன் ராமானுஜரையே நோக்கியபடி கை குவித்து நின்றிருந்தாள். காவி வண்ணத்தில் சேலையும் கழுத்தில் துளசி மாலையும் அணிந்திருந்தாள். அவளை நெருங்கியவன் மெல்லிய குரலில் அழைத்தான், வாகீஸ்வரி அம்மா. திடுக்கிட்டு திரும்பிய வாகீஸ்வரி அவனை வியப்புடன் நோக்கியவள் மெதுவாக நகர்ந்து அவனை நெருங்கினாள். யார் வேண்டும்? நான் மன்னர் ராஜேந்திர சோழனின் பெயரன். சென்ற வாரம் அவர் இறந்து போனது தங்களுக்கு தெரியுமல்லவா? அத்திமலையானை தேடி கண்டுபிடிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றிருக்கிறேன். சிவதர்ம மடத்துக்கு சென்று சதானந்தரை சந்தித்தேன். அவர்தான் நீங்கள் இங்கு இருக்கும் விவரத்தை சொன்னார். தங்களுக்கு தெரிந்த தகவலை கூறினால் உதவிகரமாக இருக்கும். அனபாயன் கூற தங்களது உரையாடல் ராமானுஜருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று சற்று நகர்ந்து வந்தாள் வாகீஸ்வரி. ராமானுஜர் மூர்த்தங்களை வைத்திருந்த வள்ளிப்பட்டியின் அருகே நின்று வாகீஸ்வரியும் அனபாயனும் பேசினர். எப்படியாவது கண்டெடுத்து சிலையை ஆலயத்தில் சேர்த்து விடுங்கள் இளவரசே. உங்கள் பணி வெற்றியடைய ராமானுஜர் அனுகரிப்பார். பார்த்திப பல்லவர் மற்றும் இளவரசி கல்பலதா இருவரும் சென்று ஆதித்த கரிகாலர் இளவரசிக்கு பரிசாக தந்த உக்ரோதியம் என்கிற ஹாரத்தை பெருந்தேவிக்கு சமர்ப்பித்தனர். வாகீஸ்வரி கூறினாள். அத்திமலை தேவன் சிலை வைக்கப்பட்டிருக்கும் இடம் குறித்து ஏதாவது தகவல் வெள்ளிப்பட்டகத்தில் இருந்ததா? அனபாயன் கேட்க வாகீஸ்வரி தலையசைத்தாள். அந்த வெள்ளிப்பட்டகத்தில் வேறு என்ன வைக்கப்பட்டு இருந்தது என்பது எனக்கு தெரியாது. மிகவும் கனமான பெட்டகம். யானை, புலி மற்றும் சங்கின் ஓவியம் பெட்டகத்தின் மூடியில் பொறிக்கப்பட்டு இருந்தன. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் அத்திமலை தேவன் ஆலயத்துக்கு சென்று பாருங்கள். ஏதாவது தகவல் கிடைக்கலாம். வாகீஸ்வரி கூற தலையசைத்தான் அனபாயன். ராமானுஜரின் அருகே இருந்த அந்த வெள்ளிப்பட்டகத்தின் மூடி திறந்திருந்தது. அப்படியே மூடியிருந்தாலும் கருத்து போன யானை, புலி மற்றும் சங்கின் அடையாளங்களை
வாகீஸ்வரி அடையாளம் கண்டிருப்பாளா என்பது நிச்சயமில்லை. பார்த்திப பல்லவன் கல்பலதாவுடன் தான் சுமந்து சென்ற பெட்டகம் தனது கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கிறது என்பதை அவள் உணரத் தவறிவிட்டாள். தனது செல்வாக்கை கொண்டு அனபாயனை ராமானுஜரின் முன்பாக நிறுத்தினாள். வேங்கி இளவரசர் அனபாயர் என்று ராமானுஜரிடம் கூறினாள். விஷ்ணுவர்த்தன அனவரத அபயன் எனது பெயர். நான் போகும் பணி வெற்றியுடன் நிறைவேற தங்களது நல்லாசியை கோருகிறேன். அத்திமலையான ஆலயத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக ராமானுஜரிடம் ஆசி கோரினான் அனபாயன். ஆதித்த கரிகாலனின் வெள்ளிப்பெட்டியிலிருந்து ஒரு துளசி தளத்தை எடுத்து அனபாயனின் கரத்தில் போட்டு ஆசி கூறினார் ராமானுஜர். அனபாயன் வாகீஸ்வரியிடம் விடைபெற்றுக் கொண்டு அத்திமலை ஆலயத்துக்கு புறப்பட்டான். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.